தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. ஓ பரிசுத்த கன்னி தாயே, கடவுளின் மாதாவே, என் தாயும் பாதுகாவலருமே, நான் என்னை உமது பாதுகாப்பின் கீழ் வைக்கிறேன். நம்பிக்கையுடன் உமது இரக்கத்தின் கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ கருணையின் தாயே, எனக்கு துயரத்தில் அடைக்கலமாக, துன்பத்தில் எனக்கு ஆறுதலாக உமது அன்பான மகனுடன் எனக்காக பரிந்து பேசுவீராக. ஓ உண்மையுள்ள பாதுகாவலரும் கன்னிகைகளின் தந்தையுமான ஆசீர்வதிக்கப்பட்ட புனித யோசேப்பே, இயேசுவின் மற்றும் அன்னை மரியாளின் கவனிப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இயேசுவையும் மரியாளையும் நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கும் அன்பினால் என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு கரையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு மனதிலும் உடலிலும் கரையற்ற தூய்மையுடன் அவர்களுக்கு சேவை செய்ய எனக்கு எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும்படி நான் மிகவும் தாழ்மையுடன் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். தந்தையின் வல்லமை என்னை ஆளுகை செய்து பாதுகாக்கட்டும். இயேசுவின் ஞானம் எனக்கு கற்பித்து எனக்கு அறிவொளியூட்டட்டும். பரிசுத்த ஆவியின் செல்வாக்கு என்னை புதுப்பித்து உயிர்ப்பிக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆகிய தம திருத்துவத்தின் ஆசீர்வாதம் இப்போதும் என்றென்றும் என்னோடு இருக்கட்டும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18 முதல் 19 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இன்றைய உலகில் நற்செய்தி என்பது மிகவும் பற்றாக்குறையாக இருக்கும் ஒன்று. உலகம் எவ்வளவு ஒழுக்கக்கேடானது, வன்முறையானது என்பதை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டும் ஏதோ ஒன்று தொலைக்காட்சிகளிலும் நமது செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய தயவின் நாள் வந்துவிட்டது என்று இயேசு இன்று நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். ஏழைகள் நற்செய்தியை கேட்பார்கள் என்று அறிவித்து கொண்டிருக்கிறார். மக்களை பிணைத்திருந்த தீய சக்தியிலிருந்து விடுவிக்க இந்த இயேசு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து உழைத்தார். இன்றைய உலகில் அது போதைப் பொருள், மது, மாது, செல்வம், கசப்பு போன்றவற்றிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மைகள் வேண்டும் என்று ஆண்டவர் இன்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை பாதாளத்திற்கு இழுத்துச் செல்வதற்காக இந்த உலகத்தின் தீமைகளை நம்மீது திணித்து கொண்டிருக்கிற பிசாசினுடைய அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்க ஆண்டவருடைய அருளின் நாள் நமக்கு மத்தியிலே வந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே, இந்த மாதம் முழுவதும் கடவுளின் அருள் நமக்கு நல்ல செய்திகளை கொடுத்து நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்து விடுவித்து ஆண்டவருடைய அருளை முழுமையாக நாம் அனுபவிக்க பொருளாதார நலன்களாலும் உடல் சுகத்தினாலும் உலகத்தினுடைய நன்மைகளாலும் நாம் நிறைவு பெற ஆண்டவருடைய அருள் இன்று நம்மோடு இருக்க இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எண்ணிலடங்கா அற்புதங்கள் செய்து மாண்போடு எங்களை ஆண்டு வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களை வழிநடத்தி வரும் உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற நீர் என்றென்றும் எப்போதும் என்னோடு இருக்கின்றீர். உமக்கு தெரியாமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது என்று உறுதியாக நம்புகிறேன். என் தலைமுடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் என் உடல் உறுப்புகள் செயல்படுவதையும் நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர். உம்மை தவிர என்னை இந்த உலகத்தில் யார் சரியாக புரிந்து கொள்ள முடியும்? உலகத்து மனிதர்கள் என்னையும் என் செயல்பாடுகளையும் என் உணர்வுகளையும் தவறாக புரிந்து கொண்டு விமர்சனம் செய்தாலும் என் ஆழ் மனதை, என் உள் உணர்வுகளை, என் காயங்களை, என்னுடைய எண்ணங்களை உய்த்துணர்ந்து உண்மையாகவே அன்பு செய்யும் என் ஆருயிர் நண்பர் நீர்தானையா. எனக்கான உம்முடைய திட்டங்களை அறிந்து கொள்ள என் உள்ளத்திற்கு உமது வார்த்தையின் வெளிச்சத்தை தாரும். இன்றைய நாளிலே நான் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று தயங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சரியான முடிவுகளை உமது ஞானத்தின் வெளிச்சத்தோடு எடுக்க அருள் தாரும். அன்னை மரியாளைப் போல உம் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தேவ சித்தத்திற்கு எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அருளை தாரும். மேலும் இந்த நாளிலே பல்வேறு சாலை விபத்துக்களிலே அலைக்கழிக்கப்பட்டு விபத்துக்களிலே சிக்கி தங்களுடைய இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கிற எம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களை எல்லாம் ஆண்டவரே உமது பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். மேலும்
அறியாமல் புரியாமல் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளால் தங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். சாலை விபத்துகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே, அதனால் அவருடைய குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை இன்று நீர் அவர்களிடமிருந்து அகற்றுவீராக. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றீர், எங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு நல்வாழ்வை நீ தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்று அவசர சிகிச்சை பிரிவிலும் பல்வேறு விதமான இடர்பாடுகளின் மத்தியிலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, நோயிற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டி நிற்கிற அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை இன்று சந்தித்து நலமான வாழ்வை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஆண்டவரே உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சுப காரியங்களையும் நீரே முன்னின்று வழிநடத்துவீராக. திட்டமிட்டவரும் செய்து முடிப்பவரும் நீர்தான் ஐயா. நீரே எங்கள் குடும்பங்களில் திட்டங்களை நிறைவேற்றி மகிமை பெறும்படியாக எங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் முயற்சிகள், எங்களுடைய பண தேவைகள், இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் நீர் தருவீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.